நீங்க பாக்குறது வந்து சொரக்காய் சித்தர் ஐயா. ஐயா கிட்ட வந்து ஒரு பிரார்த்தனையை சொரக்காவுல எழுதி அங்க வச்சுட்டு போனோம்னா நம்மளுடைய பிரார்த்தனைகள் நிறைவேறுவதா நம்புறாங்க. இது ஆந்திராவில் நாராயணவனன்ற ஊர்ல இந்த கோயில் இருக்கு. பெருமாளுக்கு திருமணம் நடந்த ஊர் இது. இங்க ஐயாவுடைய அவதாரம் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட பெருமாள் மாதிரி தான் நிறைய மக்கள் வணங்குறாங்க. தத்தாத்திரேயருடைய அப்பா வந்து அத்ரி மகர்ஷி. அத்ரி மகர்ஷிக்கு டெய்லியும் அதிதிகளுக்கு சாப்பாடு போட்டுதான் அவர் சாப்பிடணுன்றது நியமம். அந்த நியமத்துக்காக அந்த யார் விருந்தினர் வந்தாலும் அவங்களுக்கு முதல்ல கொடுத்துட்டு தான் சாப்பிடுவாங்க. இவங்களுடைய அதிதி மரியாதையை பார்த்து தேவர்களே விழுந்து போய் அந்த மூவருமே வர்றாங்க. பிரம்மா, விஷ்ணு, ஈஸ்வரர் 3 பேருமே வந்து இவங்களுடைய ஆதித்யத்தை பரீட்சை பண்றதுக்காக வராங்க. அத்ரி மகர்ஷி வந்து தபசுக்கு போயிருப்பார். அனுசுயா தேவி இருப்பார். அசூயை இல்லாததுனால்தான் அனுசுயா தேவின்னு பேர். கணவன் என்ன சொன்னாலும் அசூயம் இல்லாம கணவன் சொன்ன விஷயத்த பூராவுமே இது பண்றதுனால்தான் அனுசுயா தேவின்னு பேரு. வந்து இவங்க வந்து அதிதிகளுக்கு சாப்பாடு கொடுத்துட்டுதான் நீங்க சாப்பிடணும்னு ஒரு நியமம் வச்சுட்டு இருக்கிறா போல எங்களுக்கு ஒரு நியமம் இருக்கு. யார் எங்களுக்கு பரிமாறுறாங்களோ அவங்க நிர்வாணமா பரிமாறினாதான் நாங்க சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்றாங்க. அது அனுசுயா தேவி பதிவிரதை. இன்னைக்கும் அத்ரி அனுசுயான்னு நம்ம பிரார்த்தனை பண்ணின்னு இருக்கோம். அந்த பதிவிரதத்தை செக் பண்றதுக்காக வரவங்கள அனுசுயா தேவி பூஜை அறைக்கு உள்ள போயிட்டு பார்த்தா மூவருமே உட்கார்ந்து இருக்கிறாங்க. ஒரு கமண்டலத்துல இருந்து தீர்த்தத்தை எடுத்து வந்து தெளிச்சு சின்ன குழந்தையா மாத்தி அவங்களுக்கு உணவு கொடுக்குறாங்க. அதுக்கடுத்து தேவிகள் எல்லாம வந்துட்டு இந்த மாதிரி என் கணவனை மீட்டு கொடு அப்படின்னு கேட்கும் பொழுது அப்போ மீட்டு கொடுக்குற. அப்போ உனக்கு என்ன வேணும் அப்படின்னா உங்க 3 பேர் அம்சத்தோட எனக்கு ஒரு குழந்தை வேணும் அப்படின்னா அப்ப தத்தாத்திரேயர் அவதாரம் பண்ற. குருக்களுக்கு எல்லாமும் முதல் குரு யாருன்னா தத்தாத்திரேயர். நம்ம தமிழ்நாடு பக்கத்துல எல்லாம் வந்து சித்தர்கள் சொல்றோம். சித்தர்கள் பூராவுமே தத்தாத்திரேயருடைய அவதாரம் தான். 3 தலையோட இருப்பார். பாபா கோயில் எல்லாம் வச்சிருப்பாங்க அந்த சிலைய. அவருதான் தத்தாத்திரேயர் அப்படின்னு சொல்றது. அவருடைய அவதாரம் தான் சுவாமி. பாபாவுக்கு முன்ன சமாதி அடைஞ்சவர். 1918 சிறுடி பாபா சமாதி அடைகிறார். இவர் 1902 சமாதி அடைகிறார். இவர் வாழ்ந்த காலம் 500 வருஷத்துக்கு மேல. இவர் சமாதி அடைஞ்சு 124 வருஷம் ஆகிறது.